Please subscribe Sadhguru Sai Creations. ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சியிலையும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தடைக்கல் இருக்கும். வாழ்க்கையில் மேலே மேலே போகிறதுக்கு ஒரு வெற்றிக்கல் இருக்கணும், அது படிக்கல்லாக இருக்கணும். இந்த படிக்கல் சில பேருக்கு தடைக்கல்லாக இருக்கலாம். அதை உடச்சிக்கிட்டு வெற்றி படிக்கல்லாக மாற்றக்கூடிய சில விஷயங்கள் அப்படி வேணும்னு கேட்டாக்கா, நம்மக்கிட்டேருந்து முன்னாடி முன்னோக்கி ஓடக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியை நம்ம உடைச்சிடணும். நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல ரூபத்தில் இருக்கும். மனுஷன் மூலியமாக வரும், இல்லைன்னா மிருகபட்சி மூலியமாக வரும், இல்லைனா லேண்ட்ஸ்கேப் எனர்ஜியில் வரும். அது எந்த ரூபத்தில் வேணாலும் நெகட்டிவிட்டிங்கிறது இருக்கலாம். அல்ட்ரா வயலட்டில் இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களுடைய பவர் பாயிண்ட்டும், ஒவ்வொருத்தவங்களுடைய சக்கராஸோடைய எனர்ஜியும், ஒவ்வொருத்தவங்களுடைய அளவில்லாத சக்தின்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அது எப்பொழுதுமே அல்ட்ரா வயலட்டில் இருந்துச்சுனாக்கா எப்பொழுதுமே வெற்றி தான். சரி, இப்போ என்ன பண்ணலாம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை உடைக்கிறதுக்கான ஒரு முத்திரை, அதாவது ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆர் வைக்கக்கூடிய இடம் நம்ம உடம்புலேயே இருக்குது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சியிலையும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தடைக்கல் இருக்கும். வாழ்க்கையில் மேலே மேலே போகிறதுக்கு ஒரு வெற்றிக்கல் இருக்கணும், அது படிக்கல்லாக இருக்கணும். இந்த படிக்கல் சில பேருக்கு தடைக்கல்லாக இருக்கலாம். அதை உடச்சிக்கிட்டு வெற்றி படிக்கல்லாக மாற்றக்கூடிய சில விஷயங்கள் அப்படி வேணும்னு கேட்டாக்கா, நம்மக்கிட்டேருந்து முன்னாடி முன்னோக்கி ஓடக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியை நம்ம உடைச்சிடணும். நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல ரூபத்தில் இருக்கும். மனுஷன் மூலியமாக வரும், இல்லைன்னா மிருகபட்சி மூலியமாக வரும், இல்லைனா லேண்ட்ஸ்கேப் எனர்ஜியில் வரும். அது எந்த ரூபத்தில் வேணாலும் நெகட்டிவிட்டிங்கிறது இருக்கலாம். ஸோ நம்ம ஆக்டிவிட்டியில் கூட இருக்கலாம். நமக்கே தெரியாமல் நம்மளுடைய சுய தடனம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய நேச்சுரல் வே ஆஃப் எனர்ஜி சில சமயத்தில் பார்த்திங்கன்னா பிளாக்கிஷாக மாறிடும். அல்ட்ரா வயலட்டில் இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களுடைய பவர் பாயிண்ட்டும், ஒவ்வொருத்தவங்களுடைய சக்கராஸோடைய எனர்ஜியும், ஒவ்வொருத்தவங்களுடைய அளவில்லாத சக்தின்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அது எப்பொழுதுமே அல்ட்ரா வயலட்டில் இருந்துச்சுனாக்கா எப்பொழுதுமே வெற்றி தான். வாய் முகூர்த்தம், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே தானாக நடக்கும். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கல் இருக்குது உள்ளார அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கல்லுக்குள்ளே ஒரு கல் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவோம். அந்த கல் பார்த்திங்கன்னா பிளெயின் தண்ணி மாதிரி. அது அல்ட்ரா வயலட்டாக சக்தியை மாற்றிக்கிறது தான் மெடிடேஷன். கோயிலுக்கு போகிறது, பெரிய பெரிய குருமார்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது, சில பிளேஸ்க்கு போகணும்னா வைப்ரண்ட் ஆகி நம்மளே ஆக்டிவேட் ஆகிக்கிறது எல்லாமே அந்த கல்லுடைய சக்தி நம்ம மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதே கல் தான், அதுக்கு நிறம் இருக்கும். அதில் என்ன பார்த்திங்கனாக்கா, நீங்கள் வயலட்டாக மாறுறதுக்கு பதிலாக பிளாக்காக மாறினா, இல்லை எம்டியாக இருந்துச்சுன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தடைகளுக்கான முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய டேங்க் எப்பொழுதுமே ஃபில்லப்பில் இருக்கணும், அது சுத்தமாக இருக்கணும், அது ஆக்டிவேஷனில் இருக்கணும், வைப்ரண்ட்டாக இருக்கணும், அண்டு வயலட் கலர் இருக்கணும். இதுதான் முக்கியம். சரி, இப்போ என்ன பண்ணலாம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை உடைக்கிறதுக்கான ஒரு முத்திரை, அதாவது ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆர் வைக்கக்கூடிய இடம் நம்ம உடம்புலேயே இருக்குது. நம்மளோட உடம்புல உள்ள கழிவுகளை தேக்கி வச்சுருக்கிற இடம், அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து அந்த இடத்துல ஒரு முத்திரா போட்டோம்னாக்கா ஜெட்டு வேகத்தில் வெளியேறும். 9 வாட்டருக்கு உடம்பு, அதில் அப்படியே உஷ்ணம் இப்படி வெளியேறதை நம்மளே உணரலாம். அடுத்தது செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், அதுக்கு தேவையானது சார்கோல். இந்த அயன் பண்ணுறதுக்கு நாட்டு மந்திரிகளில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதுக்கு பேர் மரக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நெருப்பை வாங்கி வச்சுருக்கணும். நல்லாவே அந்த கறியை வாங்கிக்கணும். அது மற்ற டீட்டெயிலாம் வரணுன்னா சொல்லிகிட்டே வரேன். முதல் நம்ம முத்திராக்குள்ளே வரும். முத்திரை என்பது முத்தான முத்திரை மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆறாவை, எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டை, நம்மளுடைய 2 கண், அதுதான் ரிசீவர். எல்லாமே அது நல்லது கெட்டது தெரியாது, கெட்டதையும் எடுக்கும் நல்லதையும் எடுக்கும். ஆனால் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டோரேஜில் எது ஃபில்லப் ஆகுது, சக்தி, அதை மகா சக்தியாக மாற்ற வேண்டும். அண்டு வயலட் அண்ட் வைப்ரண்ட், ரெண்டும் தான் முக்கியமான ஒரு விஷயம். எங்கே கலங்கப்படுது, எங்கே ஸ்டாக் ஆகுது, எங்கே சோக் ஆகுது, எங்கே நம்மளோட ஸ்டாக் ஒரிஜினல் ஸ்டாக் மிஸ் ஆகுது, எங்கே ஸ்டாக் இல்லாமல் போகுது, காலி ஆகுது, சைஃபர் ஆகுது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. அதனால தான் எப்பொழுதுமே நெகட்டிவிட்டி, இக்னோர் நெகட்டிவிட்டி, இக்னோர் நெகட்டிவிட்டி, இக்னோர் நெகட்டிவிட்டி. அது வார்த்தையாக இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், இல்லை பேய்களாக இருக்கட்டும், பிசாசுகளாக இருந்துட்டு போகுது, என்ன வேணால் இருந்துட்டு போகுது. ஆனால் நம்மளே கிளென்ஸ் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய முக்கியமான விஷயம். நம்ம முன்னோர்கள் சொன்ன எச்சரிக்கை, பி கேர்ஃபுல். எப்படி வேணாலும் ஆகிட்டு போதும், ஆனால் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நெகட்டிவிட்டின்னு தள்ளிடு. அதாவது சொல்லுவாங்க, நம்ம ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை சொல் இருக்குது பார்த்திங்களா, கண்ணடியாக இருக்கலாம், வார்த்தை சொல்லாக இருக்கலாம், இல்லை சாபமாக இருக்கலாம், எது வேணால் இருந்துட்டு போகுது. அது நம்மளை ரீச் பண்ணக்கூடாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, துஷ்டனக்கன்னா தூரம் நின்றுடு, நீ போய் சண்டை போட்டுக்கூடாது, நான் தான் பெரிய ஆளுன்ட்டு. இதுதான் முக்கியமான வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஒரு பிரச்சனையா, நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கா, தெரியாதவங்களாம் கிடையாது, நீங்கள் அங்கேருந்து வெளில வாங்க. அதுக்குன்னு பிரச்சனைகளை தண்டு காணாமல் போக சொல்லலை. உங்களுக்கு தெரியுது நமக்கு ஆகாது, இது பிரச்சனை தெரிஞ்சால் நீங்கள் வெளில வந்துடுங்க, அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்ருக்க வேணான்னு தான் விஷயமே சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது முக்கியமான ஒரு பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நெஞ்சாங்குழி, ஹார்ட் சக்ரா, வேவ். இந்த வேவ் எங்கே லாக் ஆகிருக்கும், 2 கண் ரிசீவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிறது இங்கே.
ஸோ இங்கே தான் நம்ம ஒரு முத்ரா போட்டு நெகட்டிவிட்டி காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிக்கிறீங்க இல்லையா, குளிக்கிற இடத்துல கூட செய்யலாம். நம்ம பஞ்சபூதத்தில் நீர்நிலைன்னு இருக்குல்லையா, ரொம்ப ரொம்ப நல்லது. அழகாக நீங்கள் வந்து 2 விரல் தான் ரொம்ப முக்கியம். கை 2 விரிச்சிருக்கணும். 2 தலைன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் ரைட் சேர்க்குறீங்க, கையை நல்லா அப்படி விரிச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது ஃப்ளைங் ஏரியா. அழகாக நெஞ்சாங்கூட்டில் வச்சுக்கிறீங்க. ஜஸ்ட்டு அது ஒரு ப்ரெஷர் 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். உடம்புல உள்ள நெகட்டிவிட்டியை உடனே அப்படியே அப்சர்வ் பண்ணி இந்த கை வழியாக ரிலீஸ் பண்ணோம். 9 ஓட்டை இருக்குது. காது ஓட்டை, மூக்கு ஓட்டை, கண் ஓட்டை, மலத்வார ஓட்டை, மலஜலம் கழிக்கக்கூடிய ஓட்டை, அத்தனை வழியாக ஒரு ஹீட் அப்படியே ஃப்ரீ ஆகும் 10 எண்ணத்துக்குள்ளே. அதேமாதிரி நைட்டு படுக்க போகும்போது, குளிக்கும் போது ஒரு தடவை பண்ணுறீங்க, காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறீங்க, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு தூங்க போவீங்க பார்த்தீங்களா, அப்போ பண்ணிவிட்டு படுங்க. ரெண்டையுமே பார்த்திங்கனாக்க நல்ல தூக்கம் இருக்கும், நெகட்டிவிட்டி இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது. இந்த முத்ரா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிற இடம், இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எடுக்கிறதுக்கான முத்ரா. அதேமாதிரி நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கிளென்ஸ் பண்ணுறதுனா, ஒரு தட்டு, அது என்ன வேணால் இருந்துட்டு போகுது, மண் பாத்திரமாக கூட இருக்கலாம். நான் சொன்னவே மரக்கறியை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. லெமன், ஆஃப் லெமன் அப்படியே புழிஞ்சு வச்சு அது மேலே அந்த மரக்கறியில் புழிஞ்சு விட்டுட்டுங்க. அது மேலே நம்ம பச்சை கற்பூரத்தை பற்றி எரிக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். வீடு ஃபுல்லாக காமிச்சிருங்க. லெமன் மிக்ஸ் பண்ண மரக்கறி, அது மேலே பச்சை கற்பூரம் வைக்கிறீங்க. வீடெல்லாம் காமிச்சிக்கோங்க. ஆஃபீஸாக இருக்குன்னா அதேமாதிரி வாகனம்னாக்கா வாகனத்தை சுற்றி வச்சுக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் நெருப்போடு கொண்டு போய் வாகனத்துக்குள்ளே போகாதீங்க. புகை மட்டும்தான், அதுலேருந்து வரக்கூடிய புகை நல்லா ஊதி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நெருப்பாக எரிஞ்சிருச்சு, கந்தாயிடுச்சு அப்படின்னாக்கா வெளியில் எடுத்துகிட்டு வந்து அதில் சாம்பிராணிலேருந்து சூப்பரான பால் சாம்பிராணியை போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மரக்கறி எரிஞ்சு இப்போ கந்தா இருக்கும், வேஸ்ட் பண்ண வேண்டாம். சாம்பிராணி, இந்த சாம்பிராணியில் அவசியம் சீரகம் இருக்க வேண்டும். சீரகத்தூள், சாம்பிராணியோட சீரகத்தூள் பண்ண அகத்தை சீர் செய்வது போல் இடத்தையும் சீர் செய்யும். அதான் சீராக, பேலன்ஸாக, அற்புதமாக, நீரோட்டமாக பல வகையில் நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய விஷயம் சீரகம். அதை உள்ளே சாப்பிட்டினாலும் மகா மருத்துவம், புகையாக போனாலும் மகா மருத்துவம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய எல்லா நச்சுத்தன்மையும் அடித்து நொத்தூல் செய்யும், தும்சம் செய்யும். இப்போ பாருங்கள், செமல்ல. இந்த முத்ராவும் இந்த மரக்கறியில் நம்ம லெமனை உள்ளே புழிஞ்சு வச்சுட்டு அது மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் காக்கக்கூடிய ஆராத்தி, வீட்டுக்கு செய்யக்கூடிய ஆராத்தி அகராதியவே மாற்றும். உங்களுடைய ஃபார்முலா எப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனஸில் தான் போகுதுன்னு ஒரு விதி இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ளஸ் ஆக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த லெமனில் இருக்கக்கூடிய மரக்கறி புழிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, காய வச்சாலும் சரி, அந்த லெமனில் கொஞ்சம் காய வச்சும் செய்யலாம். இல்லை பச்சையாகவே நீங்கள் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்திங்கன்னா அது என்னாகும், அது மரக்கறி எரிய ஆரம்பித்தோன்னே அதில் நீங்கள் சாம்பிராணி போட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பிராணி ப்ளஸ் சீரகத்தூள், அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம், அனுபவிக்கலாம். ஆக இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்த அற்புதம். மகா தந்திரம், மகா சுத்திரம், சூப்பரான ஃபார்முலா, சிம்பிளாக செலவில்லாமல். சில பேர் நான் நிலக்கரி எடுத்துக்கலாமா, நிலக்கரி இருந்தாலும் சந்தோஷம் தான் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா. அது ரொம்ப தூரத்தில் போய் வாங்குறது கஷ்டம். ஆனால் அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மரக்கறி இருக்குது பார்த்திங்களா, அது ஈஸியாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இது எப்போல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டேஸில் போட்டாலே போதுமான விஷயம். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரியது. சூரியன் எப்படி அவ்வளோ பளிச்சுன்னு நெருப்பு போல் வந்து ஒரு விஷயத்தை தேவையில்லாதெல்லாம் அழிச்சிருதோ, அதேமாதிரி வாழ்க்கையில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும், நம்ம வாழ்கிற வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும், நமக்கு முன்னால் ஓடக்கூடிய அந்த தடைகளை, அந்த படி ராசி இல்லாத படிக்கட்டுருக்கு பார்த்திங்களா, அதை கோல்டன் படிவாசலாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இது உண்டு. அதை தங்க படிக்கட்டுகள், அதுதான் கோல்டன் படிவாசல். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் யாருக்கெல்லாம் தங்க படிக்கட்டுகள் கிடைக்கிறதோ அவங்களாம் ராசி. அப்போது நெகட்டிவிட்டி உடைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.